ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் அருள் பிரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி துணி துவைக்கிற வேலையில், பாத்திரம் தைக்கிற வேலையில், சமையல் பண்ணுற வேலையும் இல்லை. நேற்றே மீன் குழம்பு வச்சாச்சு, காலையில் சாதம் ஆக்கியாச்சு, சாப்பிட்டாச்சு, மதியமும் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி தான் வைக்க போகிறோம். வீட்டிலையே அரைச்ச மருதாணி. அதை நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இன்றைக்கி சாயங்காலம் மாதா கோயில் கிளம்ப போகிறோம். அதனால தான் இன்றைக்கி மருதாணி வைக்கலான்னு மருதாணி வச்சிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆசைப்படுவேன் வைக்கணும்னு. ஆனால் மருதாணி குளிர்ச்சின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக அதை யூஸ் பண்ண மாட்டேன், வைக்கவே மாட்டேன். ஆசை இருந்தாலும் அதை வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால உடனே சளி பிடிச்சிரும். அதே மாதிரி சைனஸ் இருக்கிறதுனாலையும் உடனே சளி பிடிச்சிரும். நான் தலைக்கு குளித்தாலுமே உடனே காய வச்சுட்டு தான் மற்ற வேலைகள்லாம் பார்ப்பேன். அதனால் இது ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னால நான் இந்த மருதாணிலாம் வைக்க போகிறதே இல்லை. இன்றைக்கி தான் நான் வைக்கிறேன், ரொம்ப நாள் கழித்து ஆசையோட. நேற்று போடுந்த வீடியோவுக்கு கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணிடலாமா? அக்கா எனக்காக காமெடியாக வீடியோஸ் போடுங்க அக்கா, மை ரெக்யூஸ்ட் ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போடுறேன். ஏதாவது கண்டென்ட் கிடச்சா கண்டிப்பாக காமெடி வீடியோஸ்லாம் போடுறேன். மீன் குழம்பு குக்கர்லையா வைப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்லை சிஸ்டர், குக்கரில் வைக்க மாட்டேன். மூடி குக்கர் வச்சு க்ளோஸ் பண்ண மாட்டேன். மூடி கிடையாது, அது குழம்பு சட்டியாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா குழம்புமே அதில் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ தான். என் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும். இன்ஸ்டாவில் யாராவது பார்த்துட்டிங்கன்னா என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் ரீப்ளை கொடுத்துட்டே தான் இருப்பேன். இந்த ஐடிக்கு 11 சப்போர்ட் தர்ற மாதிரி கப்பல் ஐடிக்கும் தாங்க. டாடா பாய் பாய்.